வணக்கம். இன்னைக்கு டிஜிட்டல் சிஸ்டமில் சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸில் ஸ்டேட் டயக்ராம், ஸ்டேட் டேபிள், ஸ்டேட் அசைன்மெண்ட் அண்ட் ஸ்டேட் ரிடக்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இதை பற்றி ஷார்ட்டாக என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸ், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸிஃபிகேஷனில் இருக்கும். ஒன்று வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸ். ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட அவுட்புட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்னு எடுத்துக்கோங்க, ஒரு அண்டு கேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ப்ரெசென்ட் இன்புட் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். ஆனால் சீக்வன்ஷியல் சர்க்யூட் அப்படின்றது அது கிடையாது. ஸோ சீக்வன்ஷியல் சர்க்யூட்ன்றது என்ன அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட் அஸ் வெல் அஸ் அந்த சிஸ்டமோட ஹிஸ்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஷியல் சர்க்யூட்டோட அவுட்புட் இருக்கும். சரிங்களா? இப்போ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷனல் பிளாக் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த காம்பினேஷனல் பிளாக்லேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக we have to use some memory element. சரிங்களா? அந்த மெமரி எலமெண்ட் மேபி லேச்சஸ், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்க்கான இன்புட்ஸ், கரண்ட் இன்புட்ஸ், அதுக்கப்புறம் அதோட கரண்ட் அவுட்புட். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் இனிஷியலாக என்ன இருக்கலாம். சரிங்களா? இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சம் இன்புட்ஸ் கொடுக்குறீங்க, அதோட இனிஷியல் ஸ்டேட்டையும் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி என்ன அவுட்புட் கிடைக்குது, என்ன நெக்ஸ்ட் ஸ்டேட் கிடைக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா சீக்வன்ஷியல் சர்க்யூட். ஸோ இப்போ இதில் ஸ்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் விச் ரெப்ரசன்ட்ஸ் த பாஸ்ட் இன்புட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு சிஸ்டம் என்ன வந்து அவுட்புட்டையோ இல்லை என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அந்த இதுதான். சரிங்களா? அந்த தான் என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் விச் பாஸ்ட் இன்புட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஸ்டேட் டயக்ராம் இப்போ ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் அந்த ஸ்டேட் மாறுதா, வேறு ஒரு புது ஸ்டேட்டுக்கு போகுதா, இல்லை அப்படின்னா அதே ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்ற டேட்டாவை பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன், இல்லை அப்படின்னா ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் இன் graphical representations showing all possible states and transitions between them. For example இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா if you have one input, for example xன்னு எடுத்துக்கோங்க. அந்த இன்புட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதே ஸ்டேட்டில் இருக்கணும். இன்புட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ அதை பிளான் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ S0 அப்படின்றது ஒரு ஸ்டேட், S1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட். சரிங்களா? இப்போ இன்புட் x ஈக்குவல் டு 0னா அதே ஸ்டேட்டில் இருக்கணும். x ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் கோஸ் டு S1. இப்போ உங்களோட அப்படின்னா S1. இப்போ S1ல் இன்புட் x ஈக்குவல் டு 0 கொடுக்குறீங்க. சரிங்களா? கொடுத்தா அதே ஸ்டேட்டில் இருக்கும், S1லேயே இருப்பீங்க. அப்படி இல்லை இன்புட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் கோஸ் டு S0. சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட், S0 வந்து என்னது ஃபார் த இன்புட் x ஈக்குவல் டு 1, S0 அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டேட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் டயக்ராம். ஸோ ஸ்டேட் டயக்ராம் அப்படின்றது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் டேபிள். ஸ்டேட் டேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா சேம் ஸ்டேட் டயக்ராம் வில் பி ரெப்ரசன்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேப்லர் காலம். சரிங்களா? டேப்லர் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ். சரிங்களா? அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உங்களோட இன்புட் டேட்டா இருக்கும், ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்கும், தென் அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நம்ம ஸ்டேட் டயக்ராமில் 2 டைப் அப்படின்னா மீலி மாடல் அண்ட் முரே மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க மாடல் எக்ஸாம்பிள் ஸ்டேட் டயக்ராம் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மீலி மாடல் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட் இருக்குது, ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் 4 ஸ்டேட், இந்த 4ல் எதில் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இன்புட் x ஈக்குவல் டு 0வாக இருந்தால், சரிங்களா, இன்புட் x ஈக்குவல் டு 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை என்னன்னா 0/0 மீன்ஸ் இந்த மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்புட். சரிங்களா? பாட்டமில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவுட்புட். அப்போ இன்புட் 0வாக இருந்தால் அது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது பார்த்தீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்னது C. சரிங்களா? அதே மாதிரி இன்புட் x ஈக்குவல் டு 1 அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா B.
அந்த டைமில் ரெண்டோட அவுட்புட் என்ன அப்படின்னா 0 0. ஃபார் இன்புட் x ஈக்குவல் டு 0 அவுட்புட் ஈக்குவல் டு 0. ஃபார் இன்புட் x ஈக்குவல் டு 1 அவுட்புட் ஈக்குவல் டு 1. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் உங்களோட பின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் பியாக இருந்தால் இன்புட் x ஈக்குவல் டு 0 அப்படின்னா யூ ஹாவ் டு ரிமைன் இன் த ஸ்டேட், சேம் ஸ்டேட். சரிங்களா, x ஈக்குவல் டு 0னா பின்ற ஸ்டேட்லே இருக்கு. அடுத்து x ஈக்குவல் டு அட் த டைம் அவுட்புட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0. x ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் கோஸ் டு ஸ்டேட் D. அந்த டைமில் அவுட்புட் என்ன அப்படின்னா 1. ஸோ பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் 1 பார் அவுட்புட் என்னது 1. சரிங்களா, இப்போ உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா சின்னு எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா சி அப்படி இருந்துச்சு அப்படின்னா x ஈக்குவல் டு 0னா இட் கோஸ் டு Dன்ற ஸ்டேட். இந்த இது x ஈக்குவல் டு 1 அப்படின்னா இட் கோஸ் டு Bன்ற ஸ்டேட். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபார் சிக்கு மூவ் ஆகும்போது 0 பார் 1 இருக்குது. அப்போ அவுட்புட் x ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது அவுட்புட் ஈக்குவல் டு என்னது 1 ஃப்ரம் C டு D. அதே மாதிரி அவுட்புட் x ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அவுட்புட் ஈக்குவல் டு என்னென்னா 0 ஃப்ரம் C டு B. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டேட் D. இப்போ உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து ஸ்டேட் Dயாக இருக்குது. ஸ்டேட் Dயில் x ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் கோஸ் டு ஏன்ற ஸ்டேட். சரிங்களா, இந்த பாத் வழியாக எங்கே போகும்னா அந்த ட்ரான்சிஷன் ஆரமாக எதை ஸ்டோர் பண்ணோம்னா D டு ஏன்றதை மென்ஷன் பண்ணோம். 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அதே ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபார் போத் இன்புட் காம்பினேஷன்ஸ் ஃபார் போத் இன்புட்ஸ் 0 and 1 அவுட்புட் வில் பி 0. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து என்ன இந்த டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டேட் டேபிள். ப்ரெசன்ட் ஸ்டேட் இது எல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் இன்புட் x ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 1. சரிங்களா, எக்ஸ்ன்றது எல்லாமே இன்புட்ஸ், அவுட்புட் ஃபார் x ஈக்குவல் டு 0 அண்ட் x ஈக்குவல் டு 1. சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் டேபிள். அதுக்கப்புறம் ஸ்டேட் ரிடக்ஷன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் நெட்வொர்க்கில் 4 ஸ்டேட் இருக்குது. சரிங்களா, 4 ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதிகமாக இருக்குன்னு சொல்லலை. ஸோ 4 ஸ்டேட்டுக்கு பதிலாக நம்மளால் 2 ஸ்டேட் யூஸ் பண்ண முடிஞ்சால் கம்பேர்ட் டு 4 ஸ்டேட்ஸ் 2 ஸ்டேட்ஸ் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ். சரிங்களா, ஸோ நம்மளோட ப்ரைமரி எய்ம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கான்செப்ட், இந்த மாதிரி ஸ்டேட் ரிடக்ஷன் பாசிபிள் இருந்தால் we have to reduce the number of states. ஸோ அதனால் என்ன பர்பஸ், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு மினிமைஸ் தி நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ரெக்வயர்ட். சரிங்களா, யூஸிங் ஸ்டேட் ரிடக்ஷன். ஸோ எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸ்டேட் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட் ஈக்குவலன்ட் ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஃபார் x ஈக்குவல் டு 0க்கு ஏயும் டின்ற ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்ற ஸ்டேட் ஹேவிங் சேம் நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் சேம் அவுட்புட், D also having same next state same output as A அப்படின்னா ஏயும் டியும் ஈக்குவலன்ட் ஸ்டேட். 2 ஸ்டேட்ஸ் A and Dக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா A மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் ரிடக்ஷனோட எய்ம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் அசைன்மெண்ட். ஸோ ஸ்டேட் அசைன்மெண்ட் அப்படின்றது நார்மலாக ஒரு ஸ்டேட்டுக்கு என்னது அசைனிங் சம் பைனரி வேல்யூஸ் டு த ஸ்டேட்ஸ். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் இருந்துச்சு, ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டேட் நம்ம என்ன பண்ணுறோன்னா S0 S1 S2 அண்ட் S3 இந்த மாதிரி எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் என்னென்னா யூஸ்வல் பைனரி அசைன்மெண்ட். 4 ஸ்டேட் இருந்துச்சுன்னா 0 0 0 1 1 0 1 1 இந்த ஆர்டரில் கொடுக்கலாம். இல்லை ஸ்டேட் அட்ஜஸ்டன்ட் இருக்க மாதிரி என்ன கோடிங் மூலமாக கொடுக்கலாம் 0 0 1 0 1 1 0 1. ஸோ இது கிரே என்கோடிங் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரே என்கோடிங்கிறது 2 ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிட் சேஞ்சஸ் மஸ்ட் பி 1. ஸோ அதனால் சம்டைம்ஸ் இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ S0 S1 பார்த்தீங்க அப்படின்னா S0 0 0 இருக்குது, S1 என்ன இருக்குது அப்படின்னா 1 0 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு பிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பிட்வீன் S1 அண்ட் S2 செகண்ட் பிட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். பிட்வீன் S2 அண்ட் S3 ஃபஸ்ட் பிட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்னென்னா எல்லா ஸ்டேட்டுமே வந்து என்னது அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, S0 and S1 adjacent, S1 and S2 adjacent, S2 and S3 are adjacent states. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அசைன் பண்ணலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 hot அசைன்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்டேட் இருந்துச்சுன்னா 4 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு பிட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா விச் ரிலேட்ஸ் டு S0. செகண்ட் பிட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா விச் ரிலேட்ஸ் டு S1. தேர்ட் பிட் 1 அப்படின்னா ரிலேட் டு S2. ஃபோர்த் பிட் 1 அப்படின்னா இட் ரிலேட் டு S3.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைனிங் சம் பைனரி வேல்யூஸ் டு த ஸ்டேட், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட் அசைன்மெண்ட். சரிங்களா. ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்க்கு இன்னொன்று நீங்கள் நல்லா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இது ஆல்ரெடி வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாக அது என்னன்றதை சொல்லிடுறேன். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஃபார் டிசைனிங் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். இந்த 2 ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இப்போ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா எஸ் மீன்ஸ் செட், ஆர் மீன்ஸ் என்னது ரீசெட். சரிங்களா. பை மேக்கிங் செட் இஸ் 1. சரிங்களா. செட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட் அவுட் என்னது ஈக்குவல் டு 1ன்னு செட் பண்ணுறது. ஸோ ரீசெட் ஈக்குவல் டு 1, செட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா யூ மே ரீசெட் த ஃப்ளிப் ஃப்ளாப். ரெண்டுமே 0 இருக்குது. செட் அண்ட் 0, ஆர் அண்ட் 0 அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ ஸோ அதே இது நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்துடும். சரிங்களா. பட் எது வந்து இன்டெட்டர்மினன்ட் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா 1 இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இன்புட்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வச்சு இந்த டேபிளில் எழுதுனீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அண்ட் ஆர் இன்புட்ஸ் QN அப்படின்றது ப்ரெசன்ட் ஸ்டேட், QN+1 அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டேட். அப்போ 3 இன்புட் காம்பினேஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் யுவர் இன்புட்ஸ் எஸ் அண்ட் ஆர். சரிங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி 0 காம்பினேஷன்லேருந்து 1 காம்பினேஷன் வரைக்கும் எழுதணும். சரிங்களா. இப்போ எஸ் அண்ட் ஆர் ரெண்டுமே 0 இருந்தால் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ சரிங்களா என்ன இருக்கோ அது அப்படியே எங்கே வந்துடும் அவுட் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு 0 இருந்து ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ரீசெட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவுட்புட் என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னென்னா 0 ஆகிடும். அதனால் அது என்ன அப்படின்னா ரீசெட் ஸ்டேட். அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட்டுன்னு சொல்லுவோம். ரெண்டுமே 1 இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போதுமே வந்து செட் அண்ட் ரீசெட் ஆன் அண்ட் ஆஃப் ஒரே கண்டிஷனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டெட்டர்மினன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் உங்களோட வச்சு கேமேப் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 3 வேரியபிள் கேமேப். சரிங்களா. அந்த 3 வேரியபிள் கேமேப்பில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்து QN+1 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கேமேப் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் QN+1 ஈக்குவல் டு S ப்ளஸ் R பார் இன்ட்டு QN. 2 குரூப் இருக்குது. ஸோ S ப்ளஸ் R பார் இன்ட்டு QN. ஸோ இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து மேண்டேட்ரி. சரிங்களா. ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் அப்படின்றது விச் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட். உங்களுக்கு அவைலபிள் எது அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னென்னு தெரியும், நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்றது தெரியும். பட் ஆனால் அதோட இன்புட் காம்பினேஷன் என்னென்னு தெரியாது. சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டை QN எடுத்துக்கிறங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்டை QN+1. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருந்தால் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் வந்து 2 இன்புட் எஸ்ஆர், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் 0, நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 0 இருந்துச்சு அப்படின்னா எஸ் அண்ட் ஆர் ஈக்குவல் டு 0x. இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 1, நெக்ஸ்ட் ஸ்டேட் 1, ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்னது 1 இருந்துச்சுனாவே கண்டிப்பாக செட் இன்புட் தான். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு என்னது 0. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு 1 ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன ஆகுதுன்னா ரீசெட் ஆகுது, 0 ஆகுது அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1, எஸ் ஈக்குவல் டு என்னது 0. ரெண்டுமே 1 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் 0. சரிங்களா. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வேறு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வாங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் 2 0 இருக்குது. இந்த தேர்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் 2 0 இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங் எஸ் அண்ட் ஆர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 0, ரெண்டுமே 0 தான். பட் ஆரோட வேல்யூ 0வும் இருக்குது 1 இருக்குது. 0வும் இருக்குது 1 இருக்குன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், டோன்ட் கேர்னு எடுத்துக்கலாம். அதனால தான் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா. அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1, ப்ரெசன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1, நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 இந்த கேஸ். சரிங்களா. செகண்ட் ரோவும் 6th ரோவும். ஸோ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். பட் எஸ் என்னென்னா 0 and 1 காம்பினேஷனில் இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 0, எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரிமைனிங் உள்ள வேல்யூஸை என்ன பண்ணணும் இந்த டேபிளில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டேபிளையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். டு டிசைன்
சீக்வன்ஷியல் சர்க்யூட்ஸ்க்கு இந்த டேபிள் வந்து மேண்டேட்ரி. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ எஸ் அண்ட் ஆரில் இருக்கக்கூடிய எஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஈக்குவல் டு 1 இந்த கேஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். சரிங்களா, எப்படி டி ஃப்ளிப் ஃப்ளாப் டிரைவ் பண்ணுறோமோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்லேருந்து அதே மாதிரி எஸ் அண்ட் ஆர் காம்பினேஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹவ் கோ வித் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா, ஸோ இப்போ ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஜேஎன்கேஆர் இன்புட்ஸ் QN+1 ஆர் நெக்ஸ்ட் ஸ்டேட். அப்போ 0 இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச், என்னவோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டேட். 0 1 இருந்துச்சு அப்படின்னா கேன்றது சிமிலர் டு ரீசெட், ஜேன்றது சிமிலர் டு செட் இருந்துச்சுன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் வில் பி ரீசெட். 1 0 இருந்துச்சுன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் வில் பி செட். 1 1 இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருக்குதோ 0 இருந்துச்சுன்னா 1 டாகுல் ஆகும், 1 இருந்துச்சுன்னா 0 டாகுல் ஆகும். சரிங்களா, ஸோ டீட்டெயில்டு டேபிள் வந்து எங்கே இருக்குன்னா சைடில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 0 0 3 இன்புட் சரியா, ஜேஎன்கேஆர் இன்புட்ஸ் QN+1 நெக்ஸ்ட் ஸ்டேட். அப்போ இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும் ஸ்டேட் இருக்கும். அப்போ 0 0 0லேருந்து 1 1 காம்பினேஷன் வரைக்கும் நீங்கள் இன்புட்டை டெரைவ் பண்ணிக்கணும். ஜேயும் கேயும் 0 0 இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ நோ சேஞ்ச். ஸோ அதே மாதிரி 0 1 காம்பினேஷன் ஜே ஈக்குவல் டு 0 கே ஈக்குவல் டு 1 அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டேட் வில் பி ரீசெட். ஸோ அதே மாதிரி ஜே ஈக்குவல் டு 1 கே ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டேட் வில் பி செட். ஏன்னா ஜேன்றது சிமிலர் டு செட் இன்புட். ஸோ ரெண்டுமே 1 1 இருந்துச்சுன்னா 0 becomes 1, 1 becomes 0. ஸோ இந்த ஸ்டேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டாகுல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி என்னது ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி 3 வேரியபிள் கேமப் வரைஞ்சிங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷன் QN+1 இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு QN பார் ப்ளஸ் கே பார் இன்ட்டு QN அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் எக்ஸைட்டேஷன் டேபிள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபார் ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 0 இருந்தால் 0x சிமிலர் டு SR ஃப்ளிப் ஃப்ளாப். 1 1 இருந்துச்சுன்னா x0 சிமிலர் டு SR ஃப்ளிப் ஃப்ளாப். பட் 0 1 இருந்துச்சுன்னா அங்கே என்ன எழுதியிருப்போம், பட் இங்கே வந்து 1x. 1 0 இருந்தால் இங்கே என்ன அப்படின்னா x1. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ 0 1 பாருங்கள், ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 1, இந்த காம்பினேஷன். சரிங்களா, இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட 5th ரோவும் 7th ரோவும் இந்த 2 ரோவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜே ஈக்குவல் டு 1 இருக்கும், ஆனால் கே என்ன இருக்கும் அப்படின்னா 0 1 இருக்கும். சரிங்களா, அப்போ 0 1 இருந்துச்சு அப்படின்னா கே ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம், எக்ஸ்ன்னு எழுதுவோம். சரிங்களா, அதனால தான் ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 1 கே ஈக்குவல் டு என்னது எக்ஸ். அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ 0 1 இருக்கும். அப்போ ஜே ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதணும், டோன்ட் கேர். சரிங்களா, கே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1ன்னு வரும். சரிங்களா, ஸோ அப்படி தான் வந்து இந்த டேபிள் ஃபில் பண்ணியிருப்போம். மற்ற 2 காம்பினேஷன் சிமிலர் டு யுவர் SR ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா, ஸோ ஓகே, தேங்க்யூ, அவ்வளோதான் கிளாஸ்.